ஹாய்! வெல்கம் டூ மை சேனல். இன்னைக்கு பழைய கேலண்டர ரீயூஸ் பண்ற மாதிரியான ஒரு கிராஃப்ட் ஐடியா பார்க்கலாம். இதே மாதிரி பழைய கேலண்டர வச்சு ஆல்ரெடி ஒரு கிராஃப்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அத நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பார்க்கல அப்டின்னா, எண்ட் ஸ்க்ரீன்ல அந்த வீடியோ நான் குடுத்துருக்கேன். இப்போ இந்த பழைய கேலண்டர்லேருந்து ஒரே ஒரு பேப்பர் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். கேலண்டர் பேப்பருக்கு பதிலா பழைய நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா, இந்த கிராஃப்ட்டுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேப்பர் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நான் இத ஃபோல்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கிறேன். இதே மாரியே ஒரு 4 தடவ ஃபோல்ட் பண்ணி, கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நான் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த பழைய கேலண்டர் நல்லா பெரிய சைஸ்ல இருந்துச்சு. அதனால இந்த கிராஃப்ட்டுக்கு எனக்கு கரெக்ட்டா வந்திருந்துச்சு. இத விட ஸ்மால் சைஸ்ல மந்த்லி ஷீட் கேலண்டர் வச்சிருந்தீங்க அப்டின்னா, ஒரு பேப்பருக்கு பதிலா 2ஓ அல்லது 3ஓ பேப்பர் கூட நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த பேப்பர கிராஸா வச்சு நான் ரோல் பண்ணிக்கிறேன். இது மாரி ரோல் பண்றது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா, பென்சில் அல்லது ஸ்மால் சைஸ்ல இருக்கிற க்ளூ ஸ்டிக்கோ, இல்லன்னா பேம்பூ ஸ்டிக்கோ இருந்துச்சுன்னா, அத யூஸ் பண்ணி ரோல் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அந்த ஸ்டிக்க நீங்க வெளில எடுத்துக்கோங்க. இப்ப இந்த மாரி நான் ரோல் பண்ணிட்டு, எட்ஜ்ல மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிட்டு, இத நான் ஒட்டிக்க போறேன். இந்த கிராஃப்ட் செய்றதுக்காக UHU க்ளூ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலா ஃபெவிபாண்ட் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லன்னா ஒயிட் க்ளூ, ஃபெவிகால், ஃபெவிகம் இது மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஓரங்கள்ல மட்டும் நான் க்ளூ அப்ளை பண்ணிட்டு, இத எடுத்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஹார்ட் க்ளூ கன் இருந்துச்சுன்னா, அத யூஸ் பண்ணி இத நீங்க ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணி இந்த கிராஃப்ட்ட பண்ணும்போது ரொம்ப குயிக்கா இத நீங்க செஞ்சிரலாம். இப்போ இதே மாதிரியே லாங் சைஸ்ல ஒரு 4 பேப்பர் ஸ்டார் செஞ்சு நான் எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த கிராஃப்ட்டுக்காக பழைய இன்விடேஷன் கார்ட் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வேஸ்ட்டான சார்ட் பேப்பர் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போலாம் லாங் சைஸ் நோட்ல வர அட்டை வந்து மெல்லிசா தான் இருக்கு. அந்த மாதிரி நீங்க பழைய நோட் அட்டை வச்சிருந்தீங்கன்னா, அத கூட இந்த கிராஃப்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் கார்ன்ஃப்ளெக்ஸ் வாங்கியிருந்த பாக்ஸ கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஒரு ஐடியாவுக்காக தான். இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா, நீங்க இது மாரி ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுல ஒரு மூடிய வச்சுட்டு, ஒரு மார்க்கர் பென் யூஸ் பண்ணி, இத நான் சர்க்கிள் ஷேப்ல மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்ல கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த அட்டைய மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஒரு கார்ட்போர்ட் பீஸ் சர்க்கிள் ஷேப்ல கட் பண்ணியிருந்தேன்ல, அதுக்கு கரெக்ட்டா வர மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா கட் பண்ணிட்டு, அத நான் கார்ட்போர்ட் பீஸ் சர்க்கிள் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருந்தேன்ல, அதுல ஓரத்துல க்ளூ அப்ளை பண்ணிட்டு, இந்த கார்டையும் ஓரத்துல வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கணும். அடுத்து இந்த கார்டோட ஒரு ஓரத்துல க்ளூ அப்ளை பண்ணிட்டு 2யும் சேர்த்து இருக்கிற மாரி வச்சு ஒட்டிறணும். இது செய்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா, இத விட பெஸ்ட்டான ஒரு ஐடியா இருக்கு. நம்ம ஃபாயில் பேப்பர்லாம் வாங்கும்போது, இந்த மாதிரியான ஒரு கார்ட்போர்ட் ரோல் ஒண்ணு உள்ளக்க இருக்கும். அத எடுத்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்ப நான் 10 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். எல்லார்கிட்டயும் இந்த ரோல் இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால தான் நான் அந்த மெத்தட் நான் சொல்லியிருந்தேன். இப்போ இதில க்ளூ அப்ளை பண்ணிட்டு, கார்ட்போர்ட் பீஸ் சர்க்கிள் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருந்தேன்ல, அத எடுத்து இதுக்கு பேக் சைட்ல வர மாரி வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்க போறேன். ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணி நம்ம இந்த கிராஃப்ட்ட செஞ்சோம்னா, ரொம்ப குயிக்கா செஞ்சிரலாம். லிக்விட் க்ளூ யூஸ் பண்ணும்போது, இந்த க்ளூ ட்ரை ஆகுற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண தான் செய்யணும். இப்போ லாங் சைஸ்ல செஞ்சு வச்சிருந்த இந்த பேப்பர் ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். 20 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணி நான் இத மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸஸா இருக்கிறத நான் கட் பண்ணிடுறேன். இப்படி எக்ஸஸா இருக்கிறத கட் பண்ணும்போதும், இத இன்னொரு பீஸ் இருக்கிற மாரி கட் பண்ணும்போதும், இந்த பேப்பர் ஸ்ட்ரா ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகும்போது, நீங்க எந்த க்ளூ யூஸ் பண்ணியிருக்கீங்களோ, அந்த க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிராஃப்ட்டுக்காக இந்த லாங் சைஸ்ல இருக்கிற பேப்பர் ஸ்ட்ராவ 20 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு தேவையோ, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேப்பர் ஸ்ட்ராக்குள்ள அலுமினியம் வயர் எடுத்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இது டோட்டலி ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இந்த மாரியான அலுமினியம் வயர், இல்ல மெல்லிசான கம்பி ஏதாவது இருந்துச்சுன்னா, அத இன்சர்ட் பண்ணிக்கோங்க.
இப்ப நான் 20 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணி வச்சிருந்தேன்ல, அதில நான் இப்போ ஒரு சிசர் யூஸ் பண்ணியிருக்கேன். சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிறக்கூடாது. ஜஸ்ட் ஒரு இம்ப்ரஷன் தான் குடுக்குறேன். இப்படி இம்ப்ரஷன் குடுத்த பிறகு, இத அப்படியே மெதுவா ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிட்டு, ஆல்ரெடி நான் ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சிருந்தேன். அதில க்ளூ அப்ளை பண்ணிட்டு, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வர மாரி ஃபர்ஸ்ட்டு நான் ஒட்டிக்கிறேன். நான் லிக்விட் க்ளூ யூஸ் பண்ணி தானே ஸ்டிக் பண்றேன். அதனால இந்த ஸ்ட்ராவ நம்ம ஒட்டுன உடனே கைய எடுத்துறக்கூடாது. இது அப்படியே டக்குன்னு பிரிஞ்சிரும். கொஞ்ச நேரம் நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கணும் இத. அப்பதான் இது நல்லா ஒட்டும். இப்போ திரும்பவும் ஒரு பேப்பர் ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இதுலயும் அலுமினியம் வயர் இன்சர்ட் பண்ணிட்டு, இத ஆல்ரெடி மார்க் பண்ண இடத்துல மறுபடியும் இம்ப்ரஷன் குடுத்து, இது ஒரு வி ஷேப்க்கு இருக்கிற மாதிரி நான் இத ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிட்டு க்ளூ அப்ளை பண்ணி நான் இத ஸ்டிக் பண்ண போறேன். ஒருவேளை இந்த கிராஃப்ட் உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு, இத நீங்க வீட்ல செஞ்சு பார்க்க போறீங்க அப்டின்னா, நீங்க ஹார்ட் க்ளூ கன் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, அத யூஸ் பண்ணி இத ட்ரை பண்ணுங்க. சீக்கிரமாவே இத நீங்க செஞ்சிரலாம். லிக்விட் க்ளூ யூஸ் பண்ணும்போது, நம்ம கையில வச்சு கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணி தான் செய்யணும். அப்போ இந்த கிராஃப்ட் செய்றதுக்கு டைம் அதிகமாகும். இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு கார்ன்ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்லேருந்து ஒரு அட்டை கட் பண்ணி வச்சிருந்தேன்ல, அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிட்டு, சென்டர்ல க்ளூ அப்ளை பண்ணிட்டு, இத இந்த மாதிரி வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த அட்டையில மேல் பக்கமும், கீழ் பக்கமும் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வாங்கும்போது குடுத்திருந்த அந்த கார்ட்போர்ட் ரோல கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருந்தேன்ல, அதில க்ளூ அப்ளை பண்ணிட்டு, அதையும் எடுத்து ஸ்டிக் பண்ண போறேன். டைரக்ட்டா அப்படி வைக்கிறத விட, இந்த மாதிரி கவுத்தி வச்சிருந்தோம் அப்படின்னா, சீக்கிரமாவே இது ஒட்டிரும். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ண போறேன். பெயிண்ட் பண்றதுக்காக இன்னைக்கு நான் ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ண போறேன். இந்த கிராஃப்ட்டுக்காக சாதாரண அக்ரிலிக் பெயிண்ட்டோ அல்லது எனாமல் பெயிண்ட்டோ இருந்துச்சுன்னா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 பீஸ் செஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ செஞ்சிருந்த கிராஃப்ட்ட எடுத்து நியூஸ் பேப்பர் மேலேயோ, இல்ல வேஸ்ட்டான காலண்டர் ஷீட் மேலேயோ வச்சுட்டு, ஸ்ப்ரே பெயிண்ட் எடுத்து நல்லா ஷேக் பண்ண பிறகு, ஜன்னல் கதவெல்லாம் திறந்து வச்சிருக்கேன். இப்போ வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு அலர்ஜி ஆகும் அப்படின்னா, நீங்க மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா கிளவுஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. கோல்டன் கலர் பெயிண்ட் தான் குடுக்கணும்னு இல்ல. காப்பர் கலரோ அல்லது சில்வர் கலரோ ஸ்ப்ரே பெயிண்ட் இருந்துச்சுன்னா கூட நீங்க இதில ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இல்ல ப்ரவுன் கலரோ, கிரே கலரோ, இல்ல பிளாக் கலரோ கூட நீங்க இதுக்காக கலர் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அத திருப்பி வச்சுட்டு, அடுத்த பக்கமும் பெயிண்ட் பண்ணிட்டு, பெயிண்ட் கம்ப்ளீட்டா ட்ரை ஆன பிறகு, இந்த கிராஃப்ட்டுக்கு பேக் சைட்ல ஒரு 4, 5 இடத்துல டபுள் சைடட் டேப் ஸ்டிக் பண்ணிட்டு, அத எடுத்து நான் இப்போ வால்ல ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதில நம்ம ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ், ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். வேஸ்ட்டான இந்த கார்ட்போர்ட் ரோல், அதுக்கப்புறம் பழைய கேலண்டர் ஷீட் யூஸ் பண்ணி இந்த கிராஃப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். பார்க்குறவங்களுக்கு இது தெரியவே தெரியாது. அவ்ளோ கியூட்டா இருக்கும் இது. இந்த கிராஃப்ட் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரியான வேஸ்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி கிராஃப்ட் பண்ண பிடிக்கும்னா, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.